Joshua and Caleb said, we trust God. யோசுவாவும் காலேபும் நாங்கள் தேவனிலே விசுவாசமாய் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது God was so happy with them. அவர்கள் மீது தேவன் மிகுந்த சந்தோஷமுள்ளவராய் இருந்தார். You know what we read in the book of Numbers chapter 14? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? It says here about Joshua and Caleb. இங்கே யோசுவா காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Numbers 14 verse 24. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். They had a different spirit. அவர்களுக்கு வேறு ஒரு ஆவியுடையவர்களாய் இருந்தார்கள். They followed me fully. அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். I will bring them into the land. அவர்களை நான் தேசத்திலே சேர பண்ணுவேன். And he and his children will possess it. அவனும் அவனுடைய சந்ததியாரும் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Why? ஏன்? You know, those giants were very big. அந்த ராட்சதர்கள் மிகுந்த பலசாலிகளாய் பெரியவர்களாய் இருந்தார்கள். They were all about 9 feet tall. அவர்கள் 9 அடி உயரமுள்ளவர்களாய் இருந்தார்கள். And when all the Israelites saw them, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த ராட்சதர்களை பார்த்தார்கள். they said in chapter 13 verse 33, 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், we look like small grasshoppers when நாங்கள் we looked at these giants. அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல சிறியவர்களாய் இருந்தோம் என்று சொல்கிறார்கள். They got scared. பயந்து விட்டார்கள். How can we overcome these giants? இந்த ராட்சதரை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? No Lord, we don't want to go into Canaan. ஆண்டவரே, நாங்கள் கானானுக்கு போக விரும்பவில்லை. The Lord said, ஆண்டவர் சொல்கிறார், okay, சரி, you will be in the wilderness for the next 40 years. அடுத்த 40 ஆண்டுகள் நீங்கள் வனாந்தரத்திலேயே இருந்து விடுவீர்கள். What a punishment that was. எவ்வளவு தண்டனை பாருங்கள். Because they didn't believe. அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே. Joshua and Caleb, யோசுவாவும் காலேபும், they said no. இல்லை, we can go in. அங்கே உள்ளே நாம் போக முடியும். Numbers 13 and verse 30. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Caleb quieted that spirit and said, we can go in and take possession of the land. காலேப் ஜனங்களை அமர்த்தி நாம் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். They looked at the giants also. அவர்களும் அந்த ராட்சதர்களை பார்த்தார்கள். But then they looked at God. ஆனால் அதே சமயத்தில் தேவனையும் பார்த்தார்கள். They saw God's power. தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள். They said these giants are like grasshoppers. இந்த ராட்சதர்கள் அவர்கள் தான் வெட்டுக்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். The power of God, we can overcome them. தேவனுடைய வல்லமையினாலே நாம் அவர்களை மேற்கொள்ள முடியும். You know what those giants are? அந்த ராட்சதர்கள் யார் என்று தெரியுமா? என்ன என்று தெரியுமா? They are a picture of the sins you are defeated by in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவங்கள். The land of Canaan, கானான் தேசம், is a picture of your body. அது உங்களுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. Ruled by many giants. அநேக ராட்சதர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம். The land of Canaan was ruled by many giants. இந்த கானான் தேசத்தை அநேக ராட்சதர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். God said, தேவன் சொன்னார், I want you to drive the giants out and take possession of that land for me. எனக்காக நீ அந்த ராட்சதர்களை துரத்திவிட்டு அந்த தேசத்தை எனக்காக சுதந்தரித்துக் கொள் என்று சொன்னார். You know what the meaning of that is in the New Testament? புதிய ஏற்பாட்டில் அதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? The Lord says to you, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், yes, you are redeemed by the blood of the lamb. ஆம், நீ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாய். You are baptized in water. நீ தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய். You are born again. மறுபடியும் பிறந்திருக்கிறாய். But this land, ஆனால் இந்த தேசம், this body, இந்த சரீரம், it is ruled by many giants. அநேக ராட்சதர்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. The giant of lust, இச்சை என்கிறதான ராட்சதன் always controlling your eyes, making you sin. எப்பொழுதுமே உங்களுடைய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களை பாவம் செய்ய வைக்கிறானே அந்த ராட்சதன். Always lusting with your eyes after women. எப்பொழுதுமே ஸ்திரீகளை இச்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இச்சையான கண்களின் மூலமாக அந்த ராட்சதன். It's a giant living inside the land. அது இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராட்சதன். And there's another giant. இன்னொரு ராட்சதன். Always making you lose your temper with your tongue. எப்பொழுது பார்த்தாலும் கோபமடைந்து பொறுமை இழந்து கோபப்பட்டு சத்தம் போடுகிற நாக்கை வைத்துக் கொண்டு கட்டுப்படுத்துகிறான். Anger is a huge giant. இந்த கோபம் என்பது பெரிய ராட்சதன். Makes the husband shout at the wife shout at the husband. மனைவி கணவனை பார்த்து திட்டவும் கணவன் மனைவியை பார்த்து திட்டி சண்டை போட வைக்கிறது. And then they will go to the meeting and start praising the Lord. கூட்டத்துக்கு போய் ஆண்டவரை துதிப்பார்கள். It's all hypocrisy. இவைகளெல்லாம் மாய்மாலம். The giant is ruling inside this land. இந்த தேசத்துக்குள்ளாக ராட்சதன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். And bitterness. கசப்பு. When a believer says, ஒரு விசுவாசி சொல்லும் பொழுது, I can never forgive my mother-in-law what she did to me. என்னுடைய மாமியார் எனக்கு செஞ்சதை நான் மறக்கவே முடியாது, ஒரு காலம் அவளை மன்னிக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள். Oh, what a big giant that is. எவ்வளவு பெரிய ராட்சதன் பாருங்கள். I will never forgive that person. இந்த ஆளை என்னால மன்னிக்கவே முடியாது. My brother-in-law who cheated me of the property, I will never forgive him. என்னை சொத்திலே ஏமாற்றிய என்னுடைய மைத்துனரை ஒரு காலம் மன்னிக்கவே முடியாது. What a giant. என்ன பெரிய ராட்சதன் பாருங்கள்.
ruling this land, இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். a land that should belong to God. தேவனுக்கு என்று சொந்தமாய் இருக்கக்கூடிய இந்த தேசம். And you look at all these giants of sin ruling your life. இந்த பாவம் என்கிறதான இந்த ராட்சதர்கள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். And just like those Israelites, you say, no, we can never overcome this. இந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்களே, இவர்களெல்லாம் நாங்கள் ஜெயிக்க முடியாது. We can never overcome the giants. ஒரு காலம் இந்த ராட்சதர்களை மேற்கொள்ள முடியாது. Just like you say, நீங்கள் சொல்கிறீர்கள், I can never overcome my anger. என்னுடைய கோபத்தை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. I can never overcome lusting with my eyes. என்னுடைய கண்களினால இச்சிப்பதை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. Many of you say you are believers. உங்களில் அநேகர் உங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். I want to ask you men a question. ஆண்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். Do you watch pornography on the internet in your computer? உங்களுடைய கணினியிலே பாலியல் ஆபாச காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? You think Jesus likes that? இயேசுவுக்கு அது பிடிக்கும் என்று எண்ணுகிறீர்களா? Will you watch internet pornography if Jesus is sitting next to you on that computer? அந்த கம்ப்யூட்டருக்கு அருகாமலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்தால் உங்களாலே பாலியல் இச்சையை தூண்டக்கூடிய படங்களை கம்ப்யூட்டரிலே நீங்கள் பார்க்க முடியுமா? You can afterwards say, oh Lord, please forgive me, I'm sorry for doing that, please cleanse me. அது பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். You are forgiven. மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். But your land is ruled by the devil. ஆனாலும் உங்களுடைய தேசமானது பிசாசினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. Why do you allow your mind to be ruled by the devil? உங்களுடைய சிந்தையை பிசாசு ஆளுகை செய்வதற்கு ஏன் அனுமதிக்கிறீர்கள்? You think that is honoring to God? இது தேவனுக்கு கனத்தை கொண்டு வருகிறது என்று எண்ணுகிறீர்களா? And you are never able to overcome it. அதை ஒரு காலம் உங்களாலே மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. You young people, you thought, if I get married, I'll be able to overcome it. வாலிபர்களே, திருமணமானால் நான் ஜெயித்து விடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். But you're married and you still can't overcome it. திருமணமான பிறகும் நீங்கள் உங்களாலே மேற்கொள்ள முடியவில்லை. Because it's a giant. ஏனென்றால் அது ஒரு ராட்சதன். And that giant says, you cannot kill me. என்னை நீ கொல்லவே முடியாது என்று அந்த ராட்சதன் சொல்லுகிறான். I rule you. நான் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். You'll do what I tell you. நான் சொல்லுகிறதை நீ செய்ய வேண்டும். When I tell you to be angry, you be angry. கோபப்படும் பொழுது கோபப்படு என்று சொல்லும் பொழுது நீ கோபப்பட வேண்டும். When I tell you to lust, you lust. இச்சி என்று சொல்லும் பொழுது இச்சிக்க வேண்டும். When I tell you to be bitter, you become bitter. நீ கசந்து கொள் என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே கசப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். Are you a servant of God or a servant of sin? நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்களா அல்லது தேவனுக்கு அடிமையா இருக்கிறீர்களா? You think Jesus died for us to leave us as servants of sin? பாவத்துக்கே அடிமையா இருக்கும்படியாக நம்மை விட்டுவிடும்படியாக இயேசு மரித்தார் என்று எண்ணுகிறீர்களா? You think Jesus died so that we can keep on listening to the devil? தொடர்ந்து நாம் பிசாசுக்கே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கும்படியாக இயேசு நம்மை ரட்சித்தாரா? That is what I say. The devil has robbed you of your inheritance in Christ. இதை நான் சொல்லும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பிசாசு திருடி விட்டான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். This is the picture that comes to my mind. என்னுடைய மனதிற்கு வரக்கூடிய ஒரு படம் இதுதான். You have a father, supposing you have a father, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். who was a billionaire. அவர் ஒரு கோடீஸ்வரர். He has worked hard and earned crores of rupees. அவர் கடினமாக உழைத்து அவர் கோடிக்கணக்கான ரூபாயை சேமித்து He has வைத்திருக்கிறார். got property in Chennai and Bombay and Delhi and all over. சென்னையிலே சொத்து இருக்கிறது, பாம்பேல சொத்து இருக்கிறது, டெல்லியிலே சொத்து இருக்கிறது, எல்லா இடங்களிலும் சொத்து இருக்கிறது. Millions of rupees in many bank accounts. நிறைய வங்கி கணக்குகளிலே அவர் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிப்பிலே வைத்திருக்கிறார். You are his only child. நீங்கள் மட்டுமே அவருடைய ஒரே மகன். And he has written a will before he dies. அவர் மரிப்பு முன்பாக உங்களுக்கு என்று உயிரை எழுதி வைக்கிறார். Giving the details of all the property and bank accounts that he has willed to you. உங்களுக்கென்று அதை சுதந்திரமாக கொடுக்கும்படியாக எழுதப்பட்ட அந்த உயிரிலே எவ்வளவு வங்கி கணக்கில் எந்தெந்த வங்கியில் எவ்வளவு பணம் இருக்கிறது, எங்கெங்க ஊரில் எவ்வளவு சொத்து இருக்கிறது எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், பட்டியலிட்டு இருக்கிறார். Crores of rupees. அதுல கோடிக்கணக்கான ரூபாய்கள். And he dies. அவர் மரித்து விடுகிறார். And you take this will, நீங்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு give it to a lawyer to execute it for you. அதை உங்களுக்கென்று செயல்படுத்தும்படியாக ஒரு வழக்கறிஞர் இடத்திலே கொண்டு செல்கிறீர்கள். And that lawyer is a crooked cheat. அந்த வழக்கறிஞர் அவர் ஏமாற்றுக்காரர். He says there are so many expenses and all connected with this. இதோடு கூட எவ்வளவோ செலவு ஆக வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார். Now only 10,000 rupees is left for you. செலவெல்லாம் போக மீதி பணம் உங்களுக்கு இருக்க வேண்டியது 10,000 ரூபாய் தான் வந்து சேரும் என்று சொல்கிறார். 10,000 rupees. இந்த 10,000 ரூபாய் என்று கொடுக்கிறார். And you live in poverty. தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் all your life. வாழ்க்கை முழுவதுமாக. Even though your father worked hard to save crores for you. உங்களுடைய தகப்பனார் கோடிக்கணக்கான ரூபாயை உங்களுக்கென்று சேமித்து வைத்திருந்தாலும் கூட, because you allowed some crooked lawyer to cheat you of what your father worked so hard
to give you. உனக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய தகப்பனார் எவ்வளவோ கடினமாய் உழைத்த அந்த சொத்தை உங்களுக்கு கிடைக்காதபடி ஒரு வழக்கறிஞர் உங்களை வஞ்சித்து விடும்படியாக நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். Do you think you'll do that? அப்படி நீங்கள் செய்வீர்களா? You think you'll allow a crooked lawyer to cheat you of that? ஒரு ஏமாற்றுக்கார வக்கீல் உங்களை ஏமாற்றும்படியாக அனுமதிப்பீர்களா? You say no. நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள். Why? ஏன்? Because when it comes to money, we are very clever. பணம் என்று மட்டும் வரும்பொழுது நாம் அவ்வளவு புத்திசாலிகளாய் இருக்கிறோம். We will not allow anybody to cheat us even of 50 rupees. 50 ரூபாய் கூட யாரும் நம்ம ஏமாற்றி விட கூடாது என்பதில் எவ்வளவு கருத்துள்ளவர்களாய் இருக்கிறோம். But when it comes to abundant life, ஆனால் பரிபூர்ண ஜீவன் என்று மட்டும் வரும்பொழுது, which is worth much more than millions of rupees, அது லட்சக்கணக்கான ரூபாய்களை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது. You have allowed the devil to cheat you of your inheritance for so many years. எவ்வளவோ ஆண்டுகளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை பிசாசு வஞ்சிக்கும்படியாக நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். My question is, how much longer will you allow the devil to cheat you? இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிசாசு உங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கும்படியாக விரும்புகிறீர்கள்? Like I said, your father worked so hard to earn all those crores of rupees for you. உங்களுக்கென்று அந்த கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிப்பதற்காக உங்களுடைய தகப்பனார் எவ்வளவு கடினமாக உழைத்தார். Do you know how much Jesus suffered on the cross to purchase this abundant life for you? இந்த பரிபூர்ண ஜீவனை உங்களுக்கென்று விலைக்கிரயமாய் வாங்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே இயேசு எவ்வளவாய் பாடுபட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? That is why he sent the Holy Spirit. ஆகவேதான் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். To give us abundant life. நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படியாக. There are two things required. இரண்டு இதற்கு தேவைகள் உண்டு. To come into this life. இந்த ஜீவனுக்குள்ளாய் வருவதற்கு இரண்டு காரியங்கள் தேவைப்படுகிறது. You know how Jesus described this life? இயேசு இந்த ஜீவனை எப்படி விளக்கி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Let me read to you in John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரம் and verse 38. 38ஆம் வசனம். This abundant life he pictured like this. இந்த பரிபூர்ண ஜீவனை வாழ்க்கையை இப்படி அவர் சித்தரித்து சொல்கிறார். Rivers of living water. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று சொல்கிறார். Now that is different from just a cup of water. ஒரு கப் தண்ணீருக்கும் ஒரு டம்ளர் தண்ணீருக்கும் இதற்கு வித்தியாசம் உண்டு. Compare this with Psalm 116. இந்த வசனத்தை சங்கீதம் 116 ஓடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். Verse 13. சங்கீதம் 116 13ஆம் வசனம். I will lift up the cup of salvation. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக் கொண்டு வருவேன். And I will call upon the name of the Lord. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். Psalm 23. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். Only a cup. அங்கே என் பாத்திரம் என்று சொல்கிறார். Psalm 23 verse 5. சங்கீதம் 23:5. My cup overflows. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. The cup of salvation. ரட்சிப்பின் பாத்திரம். When we are born again, நாம் மறுபடியும் பிறந்த பொழுது we get a cup of water. நமக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கிடைக்கிறது. How much water can you get in a cup? ஒரு குவளையிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கும்? Yeah, it satisfies our thirst a little bit. ஆம், நம்முடைய தாகத்தை கொஞ்சம் தணிக்கும். The cup of salvation we read. நாம் வாசித்தது என்னவென்றால் ரட்சிப்பின் பாத்திரம். My cup overflows. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. How much can overflow from a cup? ஒரு பாத்திரத்திலிருந்து எவ்வளவுதான் நிரம்பி வழிய முடியும்? Even if you empty it, how much can come out? அந்த பாத்திரத்தை அப்படியே நீங்கள் அதிலிருந்து ஊற்றினால் எவ்வளவு தண்ணீர் தான் வர முடியும்? Little. கொஞ்சம் தண்ணீர் தான். That's a picture of life. அதுதான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. Abundant life is John 7:38. பரிபூர்ண ஜீவன் என்பது யோவான் 7:38. Rivers of living water. ஜீவ தண்ணீருள்ள நதிகள். What a difference between a cup of water and rivers of living ஒரு water. பாத்திரத்தில் உள்ள தண்ணீருக்கும் ஜீவ தண்ணீருள்ள நதிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம். I want to say to all of you, my dear brothers and என் அருமையான sisters, சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். the devil has allowed you to be satisfied with a cup. பாத்திரத்திலேயே நீங்கள் திருப்திப்படும்படியாக பிசாசு உங்களை மயக்கி விட்டான். He has robbed you of having a river. ஒரு நதியை நீங்கள் கொண்டிருப்பதிலிருந்து அவன் திருடி விட்டான். I tell you, it was my experience so many years after I was born again. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ ஆண்டுகளாக இது என்னுடைய அனுபவமாக இருந்தது. I did not read the will that my father wrote for me. எனக்கென்று என்னுடைய தகப்பன் எழுதியிருக்கக்கூடிய உயிலை நான் வாசிக்கவில்லை வேதத்திலே. And so the devil cheated me for so many years after I was born again. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ ஆண்டுகளாக பிசாசு என்னை வஞ்சித்து விட்டான். I used to be angry, I used to lust, I used to be bitter, everything. இச்சித்து கொண்டிருந்தேன், கோபப்பட்டு கொண்டிருந்தேன், கசப்பு கொண்டிருந்தேன். I would repent and say, Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். My life was like a circle. என்னுடைய வாழ்க்கையானது ஒரு வட்டத்தை போல இருந்தது. I sinned, நான் பாவம் செய்தேன், I asked forgiveness, மன்னிப்பு கேட்கிறேன், forgiven. மன்னிக்கப்பட்டாயிற்று. And then again sin, பாவம் செய்கிறேன், again ask forgiveness, மன்னிப்பு கேட்கிறேன், forgiven. மன்னிக்கப்பட்டேன். And then again sin, பாவம் செய்கிறேன், ask forgiveness, மன்னிப்பு கேட்கிறேன்,
I was going round and round like these children go on a merry-go-round. அந்த ராட்டனத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறது போல சில பிள்ளைகள் விளையாண்டு கொண்டே இருக்கிறது போல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சுற்றி கொண்டே இருந்தது. After so many hours on the merry-go-round, they are still in the same place. எவ்வளவோ மணி நேரம் அந்த ராட்டனம் சுற்றின பிறகும் அதே இடத்துல தான் இருக்கிறார்கள். That is my life. அதான் என்னுடைய வாழ்க்கை. And if you are honest, you have to say, many of you, that is your life also. உங்களில் அநேகர் நீங்களும் நேர்மையாய் ஒத்துக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். Can you believe that from your life rivers of living water can flow out? உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓட முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? What does it say here? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? This is only for apostles and prophets. இது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மட்டுமுள்ள வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? No. இல்லை. He who believes in me, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, every believer, ஒவ்வொரு விசுவாசிக்கும் can enter the land of Canaan, ஒவ்வொரு விசுவாசியும் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். bring all those giants of sin under your feet. பாவத்தினுடைய எல்லா ராட்சதர்களையும் உங்களுடைய கால்களுக்கு கீழாக நசுக்க முடியும். Only two requirements. அதற்கு இரண்டு தேவைகள். Both are written here. இரண்டுமே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Number one, முதலாவது தேவை, you must have a tremendous thirst for this. உங்களுக்கு இதற்கென்று அபரிமிதமான ஒரு தாகம் இருக்க வேண்டும். Verse 37. 37ஆம் If வசனம். anyone is thirsty, come to me. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். I want to ask you today, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், after hearing this message, இந்த செய்தியை கேட்ட பிறகு are you thirsty? நீங்கள் தாகமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? Or are you saying, yeah, it's not so important? அல்லதா இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை என்று சொல்கிறீர்களா? Okay, go your way. உங்களுடைய வழியிலே போங்கள். You will remain in the same condition. Your home will be full of fighting and quarreling till the end of your life. அதே நிலையிலே தான் இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை கடைசி வரை இருந்து கொண்டே தான் இருக்கும். I did not want my home to be like that. என்னுடைய குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. I wanted my home to be like a little heaven on this earth. இந்த பூமியிலே ஒரு குட்டி பரலோகமாக என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். And that is what God has done for me now. அதைத்தான் இப்பொழுது தேவன் எனக்கு செய்திருக்கிறார். And the second requirement is, இரண்டாவது தேவை என்னவென்றால் verse 38, 38ஆம் வசனம். you must believe that Jesus can do it for you. இயேசு உங்களுக்கென்று இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Like he asked the blind man, do you believe I can do this for you? அந்த குருடனை பார்த்து கேட்டது போல, நான் உன்னை சுகமாக்க முடியும் என்று விரும்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா? We don't have 25 conditions here. இங்கே 25 நிபந்தனைகள் உங்களுக்கு இல்லை. Only two. இரண்டே நிபந்தனைகள். There's only two questions I want to ask you today. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் இரண்டு தான். Do you have a great thirst and say, Lord, I want this life? ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவல், ஒரு தாகம் உண்டா? I want a life to be free from sin. The giants of sin must die in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற ராட்சதர்கள் மரிக்க வேண்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து நான் முற்றிலுமாய் விடுதலையாக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? I'm not just asking for it, I'm crying out with a thirst for it. ஏதோ நான் அதை கேட்பது மட்டுமல்ல, தாகத்தோடு கூட கதறி கேட்கிறேன். Will you say, you know, in the Old Testament, Jacob once told God, I will not let you go unless you bless me. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு ஜெபிக்கிறார். That is a wonderful prayer. அது அருமையான ஒரு ஜெபம். You know, I pray like that. நான் அதை ஜெபிக்கிறேன். I'll tell you honestly. நான் நேர்மையாய் சொல்கிறேன். I said, Lord, ஆண்டவரே, I want this life. இந்த ஜீவன் எனக்கு வேண்டும். And if it takes me 10 years to get it, I'll cry out to you for 10 years. ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகுமா? 10 ஆண்டுகள் நான் கதறிக்கொண்டே இருப்பேன். I was more defeated than you. உங்களை காட்டிலும் அதிகமாக நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன். Believe me, I was more defeated than you. உங்களை காட்டிலும் அதிகமாக நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன் என்று நம்புங்கள். But I believe that Jesus can deliver me. ஆனால் இயேசு என்னை விடுவிக்க முடியும் என்று நான் நம்பினேன். And I said, Lord, I will not let you go unless you bless me. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொன்னேன். And God did that miracle for a sinner like me. என்னை போல ஒரு பாவிக்கு தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். He can do it for you. உங்களுக்கும் அதை அவர் செய்ய முடியும். If you have thirst, உங்களுக்கு தாகம் இருந்தால் believe, Lord, I believe you'll do it for me. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசம் இருந்தால். You have no favorites among your children. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளிலே நீர் ஓரவஞ்சனையோ பட்சபாதமோ காட்டுவதில்லை. What you did for him, you'll do for me. அவருக்கு என்ன செய்தீரோ அதை எனக்கு நீர் செய்ய முடியும் ஆண்டவரே. What you did for Zach Poonen, you'll do for me. ஜாக் பொன்னுக்கு என்ன நீர் செய்தீரோ எனக்கு செய்ய முடியும் ஆண்டவரே. Believe it. இதை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள்.